அக்கிரமம் செய்பவர்கள் நன்றாக இருக்கிறார்களே என்று ஆண்டவர் மேல் நம்பிக்கை இழப்பவர்களா நீங்கள்? இதோ இந்த கதை உங்களுக்காக. ஒரு நாட்டு அரசன் தன் மக்கள் நலப்பணிகளை செயல்படுத்த 3 அதிகாரிகளை நியமித்து அவர்களுக்கு வானளாவிய அதிகாரங்களை கொடுத்தான். ஒவ்வொரு அமைச்சருக்கும் சமமான ஊதியத்தையும் அந்தஸ்தையும் வழங்கினான். மக்கள் நலப்பணிகளில் ஊழல் நடப்பதாக புகார்கள் குவிந்தன. அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரித்தான் மன்னன். ஐயோ, நாங்கள் உத்தமர்கள் மன்னா, மக்களுக்காகவே தியாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்து பாடினார்கள் அதிகாரிகள். செய்யும் ஊழலை மிகவும் திறமையாக செய்திருக்கிறார்கள். இந்த 3 ஊழல் பெருச்சாளிகளா அல்லது விதிவிலக்குகள் ஏதாவது இருக்கிறதா என்பதை அறிய வேண்டும் என்று நினைத்தான் மன்னன். அவர்களை அனுப்பிவிட்டு யோசனையில் ஆழ்ந்தான். 2 நாட்கள் கழித்து அதிகாரிகள் மீண்டும் அழைக்கப்பட்டார்கள். மக்கள் பணியில் இருக்கும் உங்களுக்கு களப்பயிற்சி தரப்போகிறேன். உங்களிடம் ஒரு பெரிய சாக்கு தரப்படும். அதை எடுத்துக்கொண்டு நம் நாட்டின் எல்லைகளில் உள்ள காட்டுப்பகுதிகளுக்கு செல்லுங்கள். உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கும் சாக்குகளை காய், கனி, கிழங்குகளால் நிரப்ப வேண்டும். அப்படி நீங்கள் நிரப்பும் பொருட்களை வைத்துக்கொண்டு ஒரு மனிதன் 2 வாரம் சாப்பிட வேண்டும். நீங்கள் கொண்டு வரும் சாக்குகளை நாங்கள் யாரும் பரிசோதிக்க மாட்டோம். அதை அப்படியே ஒரு ஏழையிடம் கொடுத்து விடுவோம். அவன் அதை உண்டு உங்களை வாழ்த்த வேண்டும். இந்த பயிற்சி திட்டம் வெற்றி பெற்றால் மக்கள் நலப்பணியாளர்களை இந்த பணியில் அமர்த்தி மக்களின் பசியை போக்கலாம். மறுநாள் 3 காடுகளுக்கு அனுப்பப்பட்டார்கள். காடுகளில் காய், கனி மற்றும் கிழங்குகளுக்கு பஞ்சமில்லைதான். ஆனால் அவற்றை அலைந்து திரிந்து சேகரிக்க வேண்டியிருந்தது. மேலும் அதை சேகரிக்கும் வரை அதிகாரிகளுக்கும் காட்டில் கிடைக்கும் காய்கனிகள்தான் உணவு. 3 அதிகாரிகளும் அரண்மனை போன்ற வீடுகளில் சொகுசாக வாழ்ந்து பழகியவர்கள். அதனால் அவர்களுக்கு அந்த வேலை மிகவும் கடினமாக இருந்தது. முதல் அதிகாரி நல்ல பொருட்களை சேகரித்தார். நாம் துன்பப்பட்டாலும் இந்த திட்டம் வெற்றி பெற்றால் மக்கள் பசியாறுவார்களே என்ற நினைப்பே அவருக்கு உந்து சக்தியாக இருந்தது. சாக்கு பையை நிரப்ப அவருக்கு 3-4 நாட்கள் தேவைப்பட்டது. ஆனால் உள்ளே இருந்தவையெல்லாம் தரமான பொருட்கள். 2ஆமவர் கொஞ்சம் குறுக்கு வழியில் யோசித்தார். பையை யாரும் சோதிக்க மாட்டார்கள் என்று மன்னரே சொல்லிவிட்டார். சோதித்தாலும் மேலோட்டமாகத்தான் பார்ப்பார்கள். மேலே நல்ல தரமான பொருட்களை வைத்து விடலாம். கீழே அழுகிய பழங்கள், கொட்டைகள் என்று வைத்துவிட்டால் யாருக்கு என்ன தெரிய போகிறது என்று எண்ணி அப்படியே செய்த அந்த நபர் ஒரே நாளில் தன் பணியை முடித்துவிட்டார். 3ஆம் அதிகாரி அந்த அளவிற்கு கூட சிரமப்படவில்லை. பைக்குள் என்ன இருக்கிறது என்பதை யார் பார்க்க போகிறார்கள் என்ற நினைப்பில் காய்ந்த இலைகளையும் சருகுகளையும் போட்டு பையை நிரப்பி அரண்மனையில் சேர்த்து விட்டார். 1 நாழிகை பொழுதில் வேலையை முடித்துவிட்டு தன் மாளிகைக்கு சென்று சுகமாக உண்டு உறங்கிவிட்டார். மன்னன் 3 அதிகாரிகளையும் அழைத்தான். அவர்கள் முன்னிலையில் தன் காவலர்களுக்கு கட்டளையிட்டான். அந்த 3வரையும் தனித்தனியாக பாதாள சிறையில் அடையுங்கள். அவரவருடைய சாக்குப்பைகளை அவரவரிடம் வைத்து விடுங்கள். சிறை தண்டனை 2 வாரங்கள் தொடரும். அந்த 2 வாரங்களில் அவர்களுக்கு வேறு எந்த உணவும் வழங்கக்கூடாது. அவர்கள் சேகரித்த காய், கனி, கிழங்கு வகைகள்தான் அவர்களுக்கு உணவு. 3ஆம் அதிகாரியால் காய்ந்த இலைகளையும் சருகுகளையும் உண்டு உயிர் வாழ முடியவில்லை. 5 நாட்களில் அவர் பசி தாங்காமல் மாண்டுவிட்டார். 2ஆமவரோ அழுகிய கனிகளையும் நல்ல கனிகளையும் கலந்து உண்டு எப்படியோ 2 வாரங்கள் உயிர் வாழ்ந்து விட்டார். ஆனால் அவர் உடல் நலம் கெட்டுவிட்டது. மன்னர் அவரை பதவியிலிருந்து நீக்கிவிட்டார். 1ஆம் அதிகாரி 2 வாரங்களையும் தனிமைச் சிறையில் மகிழ்ச்சியாக கழித்துவிட்டு வெளியே வந்தார். தான் சேகரித்த தரமான காய், கனி, கிழங்குகளை உண்டு இன்னும் அதிகமான தெளிவுடன் வெளியே வந்தார். மன்னன் அவனுக்கு பல பரிசுகளை கொடுத்து அவனை முதலமைச்சர் ஆக்கி கொண்டான். இந்த கதை வாழ்வியல் தத்துவத்தை அழகாக விளக்கியது.
நாம் அனைவரும் நன்மை செய்கிறோமோ தீமை செய்கிறோமோ என்று இறைவன் கண்காணிப்பு கேமரா வைத்து கொண்டு பார்ப்பதில்லை. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று நமக்கு பூரண சுதந்திரத்தை கொடுத்து விட்டான். ஆனால் உங்கள் செயலின் பலனை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும் என்ற நியதியையும் அழுத்தமாக வைத்து விட்டான். நீங்கள் உங்கள் பையில் நல்ல பழங்களை போடுகிறீர்களா, இல்லை சருகுகளையும் அழுகிய பழங்களையும் போடுகிறீர்களா என்று யாருமே கண்காணிப்பதில்லை. ஆனால் நீங்கள் சேகரித்ததை நீங்கள் தான் சாப்பிட வேண்டும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். அக்கிரமம் செய்பவர்கள் நன்றாக இருக்கிறார்களே என்று ஆண்டவர் மேல் நம்பிக்கை இழக்காதீர்கள். அக்கிரமம் செய்பவர்கள் இப்போதுதான் காய்ந்த சருகுகளையும் அழுகிய பழங்களையும் தன் பைக்குள் போட்டு கொண்டிருக்கிறார்கள். விரைவில் தனிமைச் சிறையில் அவற்றை உண்ண வேண்டிய காலம் வரும். இது மனிதன் இயற்றிய சட்டம் இல்லை, இறைவன் வகுத்த நியதி. இதற்கு விதிவிலக்கு என்றுமே கிடையாது.